தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வேத வசனம் எனக்கு தந்தார். உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப இந்த ஒரு தூண்டுதலாக நல்லா ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, வெளிச்சமாக இருந்துச்சு. அதான் உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. சந்தியா வாசிப்பியா? சருக்குனா எடுத்துக்க. யாத்திராகமம் 20:24. யாராவது எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நல்லா சத்தமாக வாசிக்கணும். 20:24. முடிஞ்சு போயிடும். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதிமேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவையாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதுமேல் உன் ஆடுகளையும் உன் ஆடுகளையும் ஆர்வா. அதான் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பலிபீடங்களை பற்றி சொல்கிறார். அவருக்கு பலி செலுத்துறது அந்த காலங்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேவிய கோத்திரங்கள் பலியிடுவாங்க. அதே போல் நம்மளோட முன்பிதாக்கள் இந்த ஆபிரகாம் காலத்தில் ஈசா இந்த காலங்களெல்லாம் பார்த்தோம்னாக்கா பலிபீடத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ பலிபீடம் கட்டி அந்த இடத்துல ஆடு மாடுகளை பலியிட்டு அது எப்படி அதை நம்ம உபயோகம் அது எப்படி அதோட குப்பை அதோட சாணி இதெல்லாம் அள்ளி கொண்டு போடுறத பற்றிலாம் அது பழைய ஏற்பாடு அறிவுலேருந்து நம்ம படித்தோம்னா அது நல்லா தெரியும். இப்போ இங்கே விதமாக சொல்கிறாரு. இப்போ மேலே சொல்லப்பட்டது போல வெள்ளினாலும் அவருக்கு ஒப்பாக வெள்ளினால தெய்வங்களையும் பொன்னினால தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, நம்ம பார்க்குறோம். நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தவ தான். வெள்ளினாலையும் பொன்னினாலையும் தெய்வங்களை பார்த்தவ. அது மட்டும் இல்லை, நான் கும்பிட்டா கடந்த நாட்களில் நான் இந்துவாக இருக்கும்போது கும்பிட்டா சாமியெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய உயரமாக சிலையாக தான் இருக்கும். பார்த்தா தடி அருவா கொடுவா இதெல்லாம் கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கும். அப்போ இப்படி நான் பார்த்ததுனால நான் அது குறையான சொல்லலை. நான் இன்னைக்கு அநேக பேர் அப்படி நம்ம இருக்கிறோம். அது நான் அப்படி இருந்து வந்ததுனால நான் ஆண்டவரை தேடி முதல்ல நான் ஆண்டவரை தேடி நான் சர்ச்சுக்கு நான் வரும் பொழுது வந்த உடனே ஏதோ கோயில் நம்ம ஏன் சாமின்னு சொல்கிறாங்க. நம்ம சாமிலாம் இருக்கிற போல் அது ஒரு சிலையாக இருக்கும். கையெடுத்து கும்பிட்டு போகணும்னு நினச்சி தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். இங்கே பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. எங்கள் பாசு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அது கூட எனக்கு என்னன்னு புரியலை. அப்போ இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம். சிலையாக வெள்ளினாலையும் பொண்ணுனாலையும் என்ன பெரிய பெரிய சிலைகளாக நல்லா பெயிண்டிங் அடித்து தடி கொடுவாலாம் வச்சுக்கிட்டு இருக்குமான்னு தான் ஏசப்பா கூட அப்போ அப்படி தான் நினச்சி வர்றவங்க நிறையா பேர் உண்டு. நான் அப்படி தான் வந்தேன். பிறகு பார்த்தா தான் ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல பாருங்க சொல்லப்பட்டிருக்குது, வசனம் சொல்லப்பட்டிருக்குது. தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவையாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். இதான் மெயினாக, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துலையும், அவருடைய நாமத்தை நினைக்கிற இடத்துல சொல்கிற இடத்துல அவரை பற்றி எடுத்து அவரோட வல்லமை எடுத்து பேசுகிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல அவரை ஆராதிக்கிற இடத்துல அவரை நினைவு கூறுற இடத்துல எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பாராம். அது மட்டும் இல்லை, நம்ம இருதயத்திலையும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து அவரை ஆராதிக்கிற இடத்துல அந்த இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ளேயே அவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அவரை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துலையும் அதே போல் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். மத்தேயுல 18 வசனம் 20 நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்குது. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு.
இவ்விதமாக தான் ஏசப்பா என்ன செய்றாரு, அவரை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய நாமத்தினால கூடணும், அவரை நினைக்கணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கிற எந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ணுவார், ஏசப்பா ஆசீர்வதிப்பார். இப்போ நமக்கு முன்னால் அவர் சிலையாக நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலையாக ஏசாமி சிலையில் நிறுத்தி அவர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து நீங்களாம் எப்படியோ தெரியல, நான் ஏசப்பா அநேக முறையில் வந்து வெண்வஸ்திரம் தரித்தவராக என் மத்தியில் கடந்து வரதை நான் பார்த்துருப்பேன். சில வேளை அழுது ஜெபம் பண்ணும்போது அவருடைய என்னோட மத்தியில் வெண்வஸ்திரம் தரித்தவராக அவர் கடந்து வரதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் மேகத்தில் அவர் பறக்கிறதையும் பார்த்துருக்கிறேன். நீங்களாம் இப்படியே தெரியல. அதனால என்னை பெரிய ஆளாக நான் நினச்சிக்கிறேன். நான் பெரிய ஒரு பரிசுத்தவட்டியாக நான் வந்து நினைக்கல. நான் என்னை தாழ்மையாக சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் ஒரு சிலையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கிற அன்பில் அவர்கிட்ட இருக்கிற வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் அன்பு கூறியலோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஏசப்பாவை தரிசிக்க முடியுங்கிறதெல்லாம் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். அவர் செல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அவரை பிரஸ்தாபப்படுத்தணும், அவர் நாமத்தில் கூடணும். என்னை போல் ஒரு வந்து முட்டாள்தனமான இந்துக்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏசப்பா நினச்சி ஆண்டவரை பற்றி ஆரம்ப காலத்தில் கேள்விப்பட்ட பொழுது ஏன்னா ஏசப்பா நினச்சி விபூதி எடுத்து பூசின காலங்கள் உண்டு. யாராவது ஏசப்பா நினச்சி விபூதி நீங்கள் எல்லாம் பூசிருக்க மாட்டேன், நீங்களாம் நல்லா நல்ல பெரிய ஆளுங்க, உஷாராக இருக்கிறியா. நான் நினச்சி என்ன செய்யிருக்கேன், இந்துல இருக்கும் பொழுது விபூதி எடுத்து பூசியிருக்கேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம் வராது, இப்போ ஸ்தோத்திரம் வருது, ஆட்டோமேட்டிக் வருது. அப்போ ஒன்றும் தெரியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்துல அப்படி தானே நினச்சி பூசுவாங்க. அதை நினச்சி நான் பூசி இருக்கிறேன். எங்கள் அத்தை இந்து, எங்கள் மாமாளுடைய ஒய்ஃபு, அவங்க சொன்னாங்க, ஏய் கிறிஸ்தவங்க யாரும் வந்து விபூதிலாம் துண்ணூறுலாம் பூச மாட்டாங்க, நீ என்னடி பூச மாட்டாங்களா? அப்போ இப்படி தான் அந்த சாமியை கும்பிடுறது. அது வந்து நீ அங்கே போனால் தான் தெரியும், எனக்கும் தெரியாது, ஆனால் கும்பிட மாட்டேன், பூச மாட்டாங்கன்னு சொன்னிச்சு. அது பிறகு தான் போக தெரியும். அப்படிலாம் வந்து நானும் உங்களை போல் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் பைப்பில் படித்ததுக்கு பிறகு தான் தெரியுது, அவர் நினச்சி கூடுற இடங்கள்லாம் ஏசப்பா வருவார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருப்பார். நீங்கள் நினச்சா நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டால் அவர் உங்களுக்கும் தென்படுவார், நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் ஆண்டவரை நினச்சி இந்த இடத்துல ஆண்டவர் வரல, ஏன்னா பாசு தான் நமக்கு முன்னால் எழும்பி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் எந்த இடத்துலையும் இருப்பார். நீங்கள் அவரை நினைக்கிற இடத்துலலாம் இருப்பார். கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் நான் ஒரு சாட்சி பண்ணி கேள்விப்பட்ட விதமாக நான் உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா வந்து என்ன செய்தாங்களாம், போய்ட்டு ஜோம் பண்ணி இருந்தாங்களாம். பையன்கிட்ட சொன்னாங்களாம், பையன் வந்து சர்ச்சுக்கு விரும்ப மாட்டானா, ஆண்டவரை பற்றி விரும்ப மாட்டானா. நம்ம ரேகா ஆட்டான், யாராவது கையை காலை பிடிச்சி, எப்பா நான் ஜோம் பண்ண இந்த நாளில் என்னை கொண்டு விட்டுருங்காடான்ட்டு அங்கே எங்கே தொத்தி யாராவது பிடிச்சி அடிச்சு வந்துடுவாங்க அவருடைய ஜப நாள்களை. அதே போல் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, என்னை கொண்டா விட்டுருப்பா சர்ச்சில், நான் கொஞ்சம் ஜோம் பண்ண ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னிச்சான். ஏம்மா இங்கே இருந்தே ஜோம் பண்ணேன், இல்லைப்பா சர்ச்சுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா, அங்கேயாவது போய்ட்டு ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொன்னிச்சான். சரின்ட்டு அந்த பையன் கொண்டாந்து விட்டுருக்குறான். விட்ட உடனே அது சர்ச்சு திறந்தா இருக்குமா, எப்போவுமே இருந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருக்குது. அவன் தூரத்தில் இருந்து செல்லை வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்துருக்குறான். கொஞ்ச நேரம் நிமிந்து பார்த்தாக்கா சர்ச்சுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு முன்னால் ஒருவரை நின்றுக்கிட்டு இருக்கிறாராம். நல்லா வஸ்திரம் போட்டவரா, நல்லா வெண்மையாக, அந்த சர்ச்சு பாசு போலையே அவரும் வெண்மையாக வஸ்திரம் போட்டவராம் நின்றுக்கிட்டு இருக்கிறாராம். அப்போ கொஞ்ச நேரம் சென்ட்டு முடிச்சுட்டு இந்த அம்மா வெளியில் வந்துட்டான். முடிச்சுட்டப்பா வாப்பா கூட்டிகிட்டு போகணும். சரி என்னம்மா ஒரு சர்ச்சு பாஸ் இருந்தாருல இருக்கு, உன்னோட வந்து நின்று பேசியிருந்தாரு, காணும் அப்படின்னா. இங்கேடா யாரும் வரலடா, நான் முத்தை தான் இருந்து ஜோ பண்ணேன். இல்லைம்மா சர்ச்சு பாஸ் போலவே நல்லா வெள்ள ஒரு அங்கி போட்டிருந்தாரு, நல்லா இருந்தார், நல்லா பிரகாசமாக இருந்தார், உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ச்சான். பாருங்க ஆண்டவர் எப்படி வந்து தென்படுறாரு. நீங்களாம் நினைக்கலாம், ஏன்னா பாஸ் தான் என்ன உங்கள் முன்னால் சத்தம் போட்டிருக்காருன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா இந்த இடத்துல இருக்கார். ஏசப்பாவுக்கு முன்னால் பயம்பத்தியாக உங்களோட பேச்சு, நீங்கள் சொல்கிற சாட்சி, ஆண்டவருக்காக நீங்கள் பேசுகிற பேச்சுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. என்ன எங்கே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் வந்து உயிர் உள்ள தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். நம்ம பண்ணுற ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கார். நம்ம நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, தேவ பயத்தோடு நம்ம நடத்துக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.